ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவந்திகா சேனல். சிவந்திகா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்வீட் முந்திரி கொத்து தாங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 கிலோ பாசிப்பயிறு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த சொலவில் இப்படி போட்டு புடைச்சோன்னா தொடி தனியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு நல்ல பாசிப்பயிர் தொடி இல்லாமல் கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 100-150 கிராம் அரிசி போட்டுக்கோங்க. இட்லி அரிசி. இதை நல்லா பொரியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் பாசிப்பயிரோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வாங்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போது ஒரு முறி தேங்காவை நல்லா குட்டி குட்டி பல்லாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை கடாயில் இப்போ தேங்காவை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது செவக்க வறுத்து எடுத்து இப்போ அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். கடாயில் இப்போது 1.5 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்த தேங்காவோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ கருப்பட்டி தட்டி அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்களாம். இப்போ நம்ம பாசிப்பயிரும் பொரியரிசியும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கூட வறுத்த தேங்காய் எள்ளும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ 1-2 மிக்ஸ் பண்ணி விட்டு, மிக்ஸ் பண்ண கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா உருண்டையாக நல்லா கெட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் உருண்டை போட்டு நல்லா கெட்டியாக உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஃபுல்லாத்தையும் உருண்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தாலே உருண்டை, அதை இந்த மாவில் டிப் பண்ணி அதை அப்படி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது 3 போடுவாங்க கொத்தா, அதனால தான் இதை முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு.
இது வந்து இதை ஒரு டப்பா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ சுட சுட முந்திரி கொத்து ரெடி. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.